ஹலோ ஹாய் எல்லாரையும் சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்க்கெட் நியூஸாக வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி தான். பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லியில் நல்ல பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம். டபிள்யூ பேட்டர்ன் நாம் அதை அப்சர்வ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வீடியோ போடல. ஓகேவா, சரி வாங்க டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்போம். நம்ம நேற்றே டெலிகிராம் சேனலில் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் பையிங் ஆக போகுதுன்னு. பிடிசிக்கு நமக்கு சொல்லியிருந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நல்ல பர்சன்டேஜ் மேலே கொடுத்துருவோம், 2 to 3%. எந்த இடத்துல அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். நேற்று சொன்ன மாதிரி எந்த இடத்துல இவ்வளோ தூரம். நெக்ஸ்ட் ஒரு 4 hours பால் நல்ல மூவ்மெண்ட்டு 2.8 ஆல்மோஸ்ட் 3% வச்சுக்கோங்க. இப்போ மேலே போகாமல் போகாதான்னு கேட்பீங்க சில பேருக்கு, அவங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ஒரு சின்ன ஃபுல் பேக் திரும்பி கீழே இறங்கிட்டான், அதர்வைஸ் மேலே போயிட்டான். ஸோ இது ஒரு நல்ல பேட்டர்ன், பையிங் பேட்டர்ன். மேலே போக ஆல்மோஸ்ட் 90 to 95% சான்சஸ் இருக்குது. மீதிக்கு அந்த 5 to 5% ஏன் சொல்கிறேன்னா, ஃபண்டமெண்டலி இல்லை நியூஸ் இந்த மாதிரி காரணமாக இது இந்த பேட்டர்ன் பிரேக் டவுன் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஒரு நல்ல பேட்டர்னாக தான் இருக்குது, பையிங் பண்ணலாம். 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பையிங் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் நம்ம பையிங் பண்ண ஆரம்பித்தோம். நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிது. இப்போதைக்கு எதுக்காக 1,10,000 கிட்ட வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்குது. நம்ம முதல்ல அங்கே போனதுக்கடுத்து நம்ம பேட்டர்னை பார்த்து ஹோல்ட் பண்ணலாமா, க்ளோஸ் பண்ணலாமா, அடுத்து முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள், அதான் பெட்டர் ஐடியா. மார்க்கெட் பையிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி பையிங் தான் பார்க்கணும். இசட்கே ஆல்மோஸ்ட் இசட்கேவே எனக்கு இதனால தான் நம்ம மார்க்கெட்டை பையிங் சொல்லியிருந்தோம். காரணம் ஏன்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. மந்த்லியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல பேட்டர்ன் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைன். ஸோ பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் தான் நம்ம பையிங் கொடுத்துருந்தோம் மந்த்லியில். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் 1 2 3 4 டைம். இதுக்காக எங்கே நேற்று கொடுத்தோம்னா, ஃபஸ்ட் டைம் திரும்பி ரொம்ப நாள் கழித்து வரலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட்டில் நான் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துடலாமே தான் உங்களுக்கு அந்த இடத்துல பையிங் கொடுத்துருந்தாங்க. நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே மூவ்மெண்ட் ஆகிருந்தது டேயில். வீக்லியில் பார்த்தா டேயில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் தான். இப்போதைக்கு பையிங் பண்ண அப்புறம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, சரி ஏன் 4 ஹவர்ஸில் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னால் தான் நாங்கள் பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 ஹவர்ஸில் மேலே போயிட்டான். இதுவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% தான் இருக்கிறான். இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பர்சன்டேஜ் தான். மார்க்கெட் மோஸ்ட்லி பையிங் ஆகிறதுக்கு காரணம் அது மட்டும் கிடையாது நான் வச்சிருக்கிறது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் அது அழகாக பொறுமையாக சின்னதில் போயிட்டு பார்த்தீங்களா. ஸோ இது பிரேக் அவுட்டும் கொடுத்தா ஓகே பிக் பண்ணலான்னு பார்த்தா நினச்ச மாதிரி பிரேக் அவுட்டும் கொடுத்துட்டான். ஸோ மோஸ்ட்லி நம்ம பையிங் ஹோல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட், ஒரு நல்ல ஐடியா. ஓகேவா, இது முதல் டார்கெட் நான் எவ்வளோ தூரம் வச்சுக்கேன்னா மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கிறது பெட்ரு. ஆல்மோஸ்ட் 9% மேலே இருக்குது. எக்ஸாக்ட்லி ஒரு 10 to 11% பெட்டரானது தான். நம்ம ஹோல்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமா முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா, இசட்கே. செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்இடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெயிட் அ மினிட். எம்இடபிள்யூக்கு நம்ம வேறு எதாவது போடணும். சரி வாங்க, வெயிட். சரி வாங்க, எம்இடபிள்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகுது. ஆனால் இது பையிங் கிடையாது. எதுக்காகனா ஒரு ஹெட்ஜிங்காக நான் சொல்கிறேன், அதனால் எனக்கு ஆட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்துட்டாச்சு. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்ம பிரேக் டவுன் கொடுத்தோன்னே செல்லிங் பண்ணிடக்கூடாது. அங்கே முதல்ல பேட்டர்ன் க்ரியேட் ஆகாதான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் செல்லிங் பண்ணணும். பிரேக் டவுன்லேயும் சரி பிரேக் அவுட்லேயும் சரி எப்பயுமே. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறாங்கன்னா இந்த லெவல் கிட்ட பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார் நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுது. இப்போ மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் எடுத்து கீழே வரணும்னு நினைப்போம். மோஸ்ட்லி அப்படி தான் நடக்கணும்னா அது பிரேக் டவுன் ஃபெயிலியர் சொல்லுவோம். இப்போ இங்கே பை பண்ணலாமான்னு கேட்டிங்க, பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். நம்ம எதுவுமே அக்ரெசிவாக முடிவு எடுக்க வேணாம் சின்ன குவான்டிட்டியில் பை பண்ணிக்கோங்க. மேலே கண்டிப்பாக மேலே போயிட்டு செல்லிங் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணாத வரைக்கும் செல்லிங்க்கு போகாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி நம்ம செல் பண்ணலாம், என்ன பிரேக் பண்ணால.
ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் வாட்ச் அவுட் பண்ணிட்டே இருங்க. செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் ஆனால் மட்டும் போடலாம். நான் இல்லைனா நானே செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி நானே சொல்லுவேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு போவோம். எத்திரியம் ஃபஸ்ட்டு மந்த்லியில் வாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகிருக்குது. கீழேயுமே அதுதான். ஸோ இதோட பிளான் படி பார்த்தோன்னா இங்கே வரணும் 2500 கிட்ட வரலாம் ட்ரெண்ட் லைன் படி. ஸோ வீக்லியில் பார்த்தோன்னா தெளிவாக தெரியும். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் கீழே இறங்கிடுச்சு. அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்குது. எப்போ வந்து இதுக்கு மேலே வருதோ அக்ரெசிவாக நம்ம வந்து பை பண்ணிடலாம். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் குவான்டிட்டி. ஏன்னா இது வந்து பேட்டர்ன் ஃபெயில் ஆகிட்டு சல்லுன்னு கீழே வந்து இந்த சப்போர்ட் கூட எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம எடுத்தவொடனே இந்த இடத்துல வந்து பையிங் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேலையும் சரி 4 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஓகே. பையிங்க்கு 90 to 100% சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்தால் நம்ம எதுக்காகனா கொஞ்சம் நீங்கள் வேணால் இப்போ 30 to 40% குவான்டிட்டி வந்து பை பண்ணிக்கலாம். மீதிக்கு இதை வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துக்கிறது நம்ம பை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முன்கூட்டியே ரிஸ்க் எடுக்க வேணாம். ரிஸ்க் இல்லாத ட்ரேட் எடுக்கிறது தான் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. இது பிரேக் அவுட் கொடுத்தனா கண்டிப்பாக வந்து மேலே இதையும் பிரேக் அவுட் கொடுத்துருவான். இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மந்த்லி இது பிரேக் அவுட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 4000 ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணலாம். எதுனா நம்ம எத்திரியத்தில் மட்டுமே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இஎன்எஸ் நான் எத்திரியத்தை வந்து நான் ஃபோர்ஸ் போடல. ஏன்னா அது கொஞ்சம் கிளியர் பிரேக் அவுட் கொடுத்ததை தான் போடணும் அப்படின்றதுனால நான் கம்மியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் டெலிகிராமில் இருக்காது. ஆனால் நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்தேன். இதுக்கு மேலே வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 600 பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கி திரும்பி போனால் இது சின்ன சப்போர்ட் மாதிரி எடுக்கும். ஏன் சப்போர்ட் எடுக்கிறது நல்ல விஷயம் தான். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்ட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் டபுள் இதில் வீக்லி இது ஓகேவா. டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி இங்கே பையன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இதுவே நமக்கு நல்ல பேட்டர்ன் தெரியுது பாருங்கள். இது பிரேக் அவுட் கொடுத்து மோஸ்ட்லி பார்க்க போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நாம் வந்து இஎன்எஸை பையிங் பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம்ன்ற கூட மோஸ்ட்லி டார்கெட்டு இவ்வளோ தூரம் வைங்க. இல்லை மினிமம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு வைங்க. இதுதான் நல்ல ப்ரைஸு. எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம்னா இப்போ கூட நீங்கள் பை பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்கி தான். பார்த்துக்கலாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 35% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹைனா கீழே ஒரு 17 to 18%. கொஞ்சம் லேட்டாக ரொம்ப நாளைக்கு நாங்கள் வீடியோ போடல. பட் லேட்டாக வீடியோ போடுறதால ஒரு நல்ல கிரிப்டோ காயின்ஸ் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பை பண்ணால் செல் பண்ணணும். அதர்வைஸ் இப்போ இருக்குது நம்ம பை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு 100,000% நான் கேரண்டி. ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட்